இந்த சாப்டரில் இன்டர்நெட்டை பயன்படுத்தி எப்படி ஒரு ஜாப் சர்ச் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு தகுந்த வேலையை நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே செக் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் அந்த வேலைக்கு போயிடலாம். ஸோ எப்படியெல்லாம் சர்ச் பண்ணலாம், அதுக்கு வேறு எதுவும் அப்ளிகேஷன் இருக்கா இல்லை வேறு எதுவும் வெப்சைட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸ், கூகுள் குரோம். ஸோ இந்த குரோம் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாப் சர்ச்னு கொடுத்தாலே நிறைய ஆப்ஷன் வரும். அதிலலாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களோட குரோம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் அஃபிஷியலாக வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஸோ ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு தனி வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்க முடியும். இல்லை பொதுவாக எந்த வெப்சைட்டுமே தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ண வந்திருக்கேன், ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு வந்திருக்கலாம், 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங், மெடிக்கல் எது வேணாலும் அந்த ஜாப் சர்ச் மூலியமாக உங்களுக்கு தேவையான வேலையை ஈஸியாக பெற்றுட முடியும். இப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங் ஜாப் தேவை, ஸோ அதுக்காண்டி இன்ஜினியரிங் ஜாப்ஸ் இன் சென்னை, இன் கோயம்புத்தூர்னு ஸ்பெசிஃபிக்காகவும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லை நீங்கள் இந்தியாவிலே வேலை பார்க்க விரும்பலை, நான் ஃபாரின் போகிறேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜாப்ஸ் இன் துபாய், ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு உள்ள வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வெப்சைட்டில் அந்த நாட்டோட ரெக்யூர்மெண்ட்டை போட்டிருப்பாங்க, அந்த ரெக்யூர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இன்ஜினியரிங் ஜாப்ஸ்னே போடுவோம். ஸோ போட்டோன்னா அதை சர்ச் பண்ணி லிஸ்ட்டை வர பாருங்கள், INT-governmentjobs.in அப்படின்னு வெப்சைட் இருக்குது. அது மாதிரி ineed.co.in வெப்சைட் இருக்குது, ஃப்ரீ ஜாப் அலர்ட், மான்ஸ்டர் இந்தியா அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும். அது மாதிரி எல்லா வெப்சைட் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ பாபா ஜாப், naukri.com அப்படின்னு இதெல்லாம் வெவ்வேறு அப்ளிகேஷன். ஸோ இந்த நாட்கோரி, sign.com, ineed ஜாப் அப்படிலாம் தனித்தனி வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் உங்களோட பேரை, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி அந்த ஜாப்பை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இன்ஜினியரிங் ஜாப் naukri.com, ஸோ இந்த .com யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாப் அப்ளை பண்ணலாம், எப்படியெல்லாம் வியூ பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் naukri டைப் பண்ணும் போதும் இந்த வெப்சைட் வரும், இல்லை நீங்கள் ஜாப் சர்ச்னு கொடுத்து அதில் கிடைக்கிற லிங்க் மூலியமாகவும் இங்கே வந்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா naukri.com இந்தியாவின் நம்பர் 1 ஜாப் சைட்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுறப்ப உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்கள் எந்த இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டு அது மூலியமாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் குவாலிஃபிகேஷனு, உங்களோட டிகிரி எல்லாத்தையும் நீங்கள் அதில் போட முடியும். அதுக்காண்டி நீங்கள் ரிஜிஸ்டர் நவ். ஸோ புதுசாக உள்ளே வந்துருக்கீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ், புதுசாக இந்த naukri நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஸோ ரிஜிஸ்டர் நவ் கொடுத்தோன்னா அந்த ரிஜிஸ்டர் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்ளை, அதாவது ஜாயின் naukriன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு naukriயில் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜாப் சர்ச் பண்ணலாம்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு வெளியே இருந்து ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம், பட் உங்களுக்கு ரிலேட்டடான ஜாப் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கணும். ஸோ இதில் அப்ளை பண்ணி வச்சுட்டீங்க, இன்ஜினியர் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கீங்கன்னு அப்ளை பண்ணி வச்சுட்டீங்க, இல்லை 12th முடிச்சிருக்கீங்க, இல்லை 10th முடிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு ITI முடிச்சிருக்கீங்கன்னு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைலுக்கு தகுந்தாப்பில் வேறு எதுவும் ஜாப் வரும்போது உங்கள் மெயில் ஐடிக்கோ இல்லை உங்களுக்கு கால் மூலியமாக இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ணலாம். ஸோ என்டர் யூ மெயில் ஐடி infomedia@gmail.com அப்படின்னு இது மெயில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணுது, ப்ளீஸ் ரிஜிஸ்டர் யூஸிங் யுவர் கரண்ட் இமெயில் அட்ரஸ். ஓகே, கிரியேட் ஏ பாஸ்வேர்ட். ஸோ இந்த naukri அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு. ஸோ உங்கள் மெயில் பாஸ்வேர்டு கேட்கல, உங்கள் naukri அக்கௌண்டோட பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ என்ன பாஸ்வேர்டு போட்டால் இந்த naukri அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணலாம்னு கேட்குது. ஸோ அதையும் டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ மேலே நீங்கள் டைப் பண்ணது தான் கீழேயும் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கு அப்புறம் யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களோட ஃபுல் நேம் என்னன்னு டைப் பண்ண போகிறோம். மணிகண்டன்னு டைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது வேர் ஆர் யூ கரண்ட்லி லொக்கேட்டட். ஸோ இப்போக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கலாம், பெங்களூரில் இருக்கலாம். ஸோ இப்போக்கி நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ஜாப் அலர்ட் வரும். இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் உள்ள ஜாப் அலர்ட்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ சென்னையில் கொடுத்துட்றேன், இப்போக்கி சென்னையில் தான் இருக்கும். இல்லை அவுட் சைட் ஆஃப் இந்தியானாலும் இதை டிக் பண்ணுறது மூலியமா அவுட் சைட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும். என்கிட்ட ஒரு மொபைல் நம்பர். ஸோ வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ண போகிறீங்க. மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டோம். அடுத்தது யுவர் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். இப்போக்கி நீங்கள் வேறு எங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்க முடியும். அதான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சேர்க்கனாலும் ஸோ ஹவு மச் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஹேவ். ஸோ இயர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 1 year
ஸோ உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த 1 கிளிக் பண்ணீங்க. அடுத்தது மந்த்ஸ். ஸோ 1 இயர் 2 மந்த்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம். டெசிக்னேஷன். ஸோ என்னவா இருந்திருக்கீங்க? இன்ஜினியர். ஸோ என்ன இன்ஜினியர்? டெஸ்ட் இன்ஜினியரா இருந்திருக்கீங்க. எனக்கு கிளிக் பண்ணீங்கன்னா டெஸ்ட் இன்ஜினியராக மாறிடும். டெஸ்ட் இன்ஜினியர் டைப் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீ ஸ்கில்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் இன்ஜினியர் இருந்ததுனால நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க. ஸோ இப்போக்கி என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது உங்களோட டேலண்ட். ஸோ டேலண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆட்டோகேட் தெரியும் அப்படின்னா ஆட்டோகேட் 2D தெரியும் அப்படின்னு நீங்கள் அதை உங்களுக்கு ஸ்கில்லாகவும் சேர்த்துக்க முடியும். ஸோ உங்கள் டேலண்ட் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது உங்கள் எஜுகேஷன் பேக்ரவுண்ட். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்கள் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் முக்கியம். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா, இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங்கா, இல்லை ஐடியா, இது என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ எதுக்காண்டினா சில ரெக்ரூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பிஇ மெக்கானிக்கல் தான் தேவை, இல்லை பிஇ சிவில் தான் தேவை, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் தேவைன்னு எடுப்பாங்க. இல்லை சில பேர் எனக்கு டிப்ளமோ தான் தேவை, இல்லை ஐடியா தேவை, இல்லை எனக்கு 10th தான் தேவை அப்படின்னு சில ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் எடுக்கிறதுனால இந்த கண்டிப்பாக எஜுகேஷன் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? இங்கே பிடெக் பிஇன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்க. ஸோ பிஇ படிச்சிருக்கீங்க. பிஇ படிச்சதுக்கப்புறம் எம்இ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ ஆட் மாஸ்டர் எஜுகேஷன் பிக் பண்ணுறது மூலியமாக அந்த மாஸ்டர் எஜுகேஷன் ஆஃப் எம்இயை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது யூ கேன் ஆல்சோ ஆட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். பட் படிச்சுட்டு இருக்கும் போதே வேறு எதுவும் வெளியே நீங்கள் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க, வெளியே எதுவும் சாஃப்ட்வேர் கோர்சஸ் படிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு டெஸ்டிங் கோர்ஸ், இல்லை ஒரு குவாலிட்டி கோர்ஸ். ஸோ அவுட் சைட் ஆஃப் இந்த காலேஜ்லேருந்து நீங்கள் வெளியே கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது சூஸ் ஃபைல். ஸோ சூஸ் ஃபைல்னா ரெஸ்யூம். ஸோ உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன், அதாவது பயோடேட்டாவை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் தான் உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ யாராவது உங்களை ரெக்ரூட் பண்ணணும், ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது, ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் இன்ஜினியர் வேணும் அப்படின்னா ஸோ இதை பார்த்துட்டு உங்கள் ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு மேட்ச் ஆகுது, இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு கால் வரும் ஃபார் இன்டர்வியூக்காண்டி. ஸோ இங்கே அப்ளை பண்ணுற ஃபைல், அதாவது இங்கே சூஸ் பண்ணுற ஃபைல் எப்படிலாம் இருக்கணும்? ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிடிஎஃபாக இருக்கலாம். ஸோ அந்த எப்படி இருந்தாலும் அது 300 KB அளவு தான் இருக்கணும். ஸோ அதிகபட்சம் 300 KB உள்ள ஒரு ஃபைலை தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ சூஸ் ஃபைலு பிக் பண்ணுறோம். பிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் எங்கே இருக்குது? ஸோ நீங்கள் எந்த இடத்துல அந்த ரெஸ்யூமை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்துங்க. அந்த இடத்துல உங்களோட ரெஸ்யூமை அப்ளை பண்ணிட முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சிவி அப்படிங்கிற பேரில் என்னோட ரெஸ்யூமை நான் வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஓப்பன் கொடுத்துட்டா அந்த ஃபைல் இங்கே அப்லோட் ஆகிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அடுத்தது மெயிலர் அண்ட் ப்ரைவசி செட்டிங். ஸோ இந்த செட்டிங்கில் தான் நீங்கள் உங்களுக்கு எவ்ரிடே மெயில் வரணுமா? என்ன மெயில் வரும்? உங்களோட ஜாப் அலர்ட். ஸோ இந்த வித ஜாப் இருக்குது, பெங்களூரில் ஜாப் இருக்குது, சென்னையில் ஜாப் இருக்குது, ஸோ எந்த வகையான ஜாப் இருக்குது அப்படின்னு நீங்கள் இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் வர்ற லிங்கை வச்சு நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எங்கள் மெயிலர் எது சம்மந்தமாக மெயில் வரணும்? ஜாப் அலர்ட். ஸோ அடுத்தது நாக்கூடி ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இமெயில், அது நாக்கூடி ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கால் அண்ட் எஸ்எம்எஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் த நாக்கூரி. ஸோ இது நாக்கூரிலேருந்து இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரனாலும் வர முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ஃப்ரம் கிளைண்ட்ஸ் வயா கால்ஸ் எஸ்எம்எஸ். ஸோ இதை டிக் பண்ணி தான் மட்டும்தான் உங்களோட கிளைண்ட்ஸ்லேருந்து நீங்கள் காலோ எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதை டிக் பண்ணலை அப்படின்னா உங்களை கால் வழியாவோ இல்லை உங்கள் மொபைல் வழியாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதர் ப்ரொமோஷன் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ நாக்கூரிலேருந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருந்தாலும் அந்த ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு வரும். இது மாதிரி தேவையான டீட்டெயில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜாயின் நாக்கூரின்னு கொடுக்குறது மூலியமாக உங்களுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்க. ஸோ டாப்பில் பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன், யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் கிரியேட்டட். ஸோ இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணுவான்னு கேட்குது. நெவர். ஸோ நவ் டு பி எலிஜிபிள் ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் பிலோ. recruiter will not consider your profile complete until you are fill this page. ஸோ recruiter பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ வேறு யாரும் HR இந்த naukri.com யூஸ் பண்ணி யாரெல்லாம் மேட்ச் ஆகிற ப்ரொஃபைலாக இருக்காங்கன்னு பார்க்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எதை பார்ப்பாங்க? இதை வச்சா பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன், அது கவர் பேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கவர் பேஜில் உள்ள டீட்டெயில்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸோ இது மேட்ச் ஆனிச்சுன்னா உங்களோட ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கால் வரும். ஸோ உங்கள் ரெஸ்யூம் கொடுத்துருக்கீங்க, அந்த ரெஸ்யூமோட ஹெட்லைன் என்ன வேணும்? ஸோ யாராவது உங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹெட்லைன் நீங்கள் கொடுத்துக்கணும். பேசிக் குவாலிஃபிகேஷன், ஸோ அங்கே டைப் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுது. பிஇ முடிச்சிருக்கீங்க, ஃபுல் டைம் முடிச்சிருக்கீங்க. ஸோ ஸ்பெஷலைசேஷன் எதில் முடிச்சிருக்கீங்க?
எலக்ட்ரிக்கலா, கம்ப்யூட்டரா, சிவிலா, கெமிக்கல் எது வேணாலும் செட் பண்ணிக்க முடியும். இப்போ சிவில்னு செட் பண்ணிக்கிறேன். யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி? ஸோ எல்லா யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியை கொடுத்துக்கிறோம். கிராஜுவேட்டட். ஸோ எந்த வருஷம் நீங்கள் கிராஜுவேட்டட் ஆனீங்க, அதாவது 4 வருஷம் எப்போ படித்து முடிச்சிங்க? ஸோ 2015 முடித்தா 2014 முடித்தாலும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ 15 இப்போ தான் முடித்தேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஸோ இப்போ தான் முடிச்சதுனால எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லை. ஸோ வேலை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அகைன் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ உடனே எல்லாத்தையும் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இப்போக்கி எந்த வேலையும் இல்லை. ஸோ ஒரு வேலைக்கு போகிறீங்க. ஸோ அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலை நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ அப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் இங்கே இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், இத்தனை இயர் வேலை பார்த்துட்ருக்கேன்னு நீங்கள் தனியாக செட் பண்ண முடியும். ஸோ அப்படி சொல்கிறப்ப எந்த இண்டஸ்ட்ரி, எந்த ஃபங்க்ஷன் ஏரியா, ரோல்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போக்கி என்னவா இருக்கீங்க? ஸோ கரண்ட் கம்பெனி நேம், டெசிக்னேஷன்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஏங்க டெஸ்ட் இன்ஜினியர் வருதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது டெஸ்ட் இன்ஜினியருக்குன்னு செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ப்ரொஃபைலில் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தனால கண்டிப்பாக அதெல்லாம் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ தேவையான இண்டஸ்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இருக்கிறது ஆட்டோ மேனுஃபேக்சரியில், ஃபங்க்ஷன் ஏரியா எதில் இருக்கீங்க? இன்ஜினியரிங் டிசைனில் இருக்கோம். ரோல் எந்த ரோலில் இருக்கோம்? R&D அண்ட் எக்ஸட்ராவில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இது சிவில் இல்லை, நீங்கள் வேறு எதுவும் வேணாலும் வேறு எதுவும் மாற்றிக்க முடியும். மெக்கானிக்கல்னு சொல்லிட்டோம். ஓகே. அடுத்தது ஆனுவல் சேலரி. எவ்வளவு நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது லேக்ஸ், அடுத்து உள்ளது 1000. ஸோ இப்போ 0,85,000 ரூபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது டியூரேஷன். ஸோ எவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டீங்கன்னு இங்கே பிக் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் ஸ்டார் போடுறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ சேவ் ப்ரொஃபைல் கொடுக்குறது மூலியமாக இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சேவ் ஆகிரும். சேவ் ஆகி அடுத்த ஸ்டேஜ், ஸோ யுவர் நாக்குரி பேசிக் ப்ரொஃபைல் இஸ் சேவ்டு. இதுதான் உங்களோட பேசிக் ப்ரொஃபைல். அடுத்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன், எங்கே படிச்சிங்க, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன, வேறு எங்கேயும் இன்டர்ன்ஷிப் போனீங்களா, அப்படி போனீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபில் பண்ணாமல் இதை சப்மிட் பண்ண முடியாது, ஏன்னா இதெல்லாம் கம்பல்சரி ஃபீல்டு. ஸோ அப்படி இல்லை, இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வைக்கனாலும் வச்சுக்க முடியும். ஸோ கரெக்டாக கோட்லாம் மாட்டி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது டிசைட் ஜாப். டிசைட் ஜாப்னா எங்கே ஜாப் வேலை பார்க்க ஆவலாக இருக்கீங்கன்னு செட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வேலை பார்க்க ஆவலாக இருக்கீங்க? ஃபுல்லாக வேலை பார்க்குறீங்களா, இல்லை பார்ட் டைமாக வேலை பார்க்குறீங்களான்னு தனித்தனியாகவும் செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் அதையும் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஒர்க் ஆத்தரைசேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும், ஸோ என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜாப்பில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், நிறைய லாங்குவேஜ் தெரியும் போது ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கொடுக்குறது மூலியமா இதையும் ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ கம்ப்ளீட் மை ப்ரொஃபைல். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணாலும் எகைன் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ டெல் அஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் யூ வாண்ட். ஸோ எந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இது மூலியமாக சொல்லிட முடியும். ஸோ இது எதுக்குன்னா ஜாப் அலர்ட். ஸோ மெயில் ஐடிக்கு உங்கள் ஜாப் அலர்ட் வரும் அப்படின்னு சொன்னால அந்த மெயில் ஐடிக்கு எந்த மாதிரி ஜாப் வரணும். ஸோ இப்போ டிசைன் இன்ஜினியர் இருக்கீங்க, ஸோ டிசைன் சம்மந்தப்பட்ட ஜாப்லாம் உங்களுக்கு வரணும்னாலும் வரும். இல்லை ஒரு மெக்கானிக்கலாக இருக்கீங்கன்னா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் மட்டும்தான் வரணும், அந்த மெக்கானிக் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் தான் வரும். ஸோ ரெக்யூட்டர்ஸ் ஜாப்ஸ்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜை ஓப்பன் ஆகும். இந்த இதில் ஜாப்னு பிக் பண்ணுறோம். ஸோ ஒன்று தனி டேப்பில் ஓப்பன் ஆகுது. இந்த ஜாப்ஸ். ஸோ என்ன மாதிரி ஜாப்ஸ் வேணும், அவங்க ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதுமாதிரி உங்கள் டெசிக்னேஷன், உங்கள் கம்பெனிஸ் வச்சு பிரிச்சுக்க முடியும். இப்போ மெக்கானிக் சம்மந்தப்பட்ட கம்பெனி, மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் வேணும். எந்த இடத்துல உள்ள கம்பெனி? சென்னையில் உள்ள கம்பெனி. எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஓகே, சேலரி நீ சொல்ல வரனாலும் ஓகே. ஸோ சர்ச்னு கொடுத்தீங்கன்னா சென்னையில் உள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஜாப்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சைமன்ஸ் கன்சல்டன்சி சர்வீஸ், ஜெண்டர் என்டர்பிரைசஸ், டேக் விங்ஸ்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீ டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு தேவைப்படுற எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோதுன்னா 10லேருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவைப்படுது. லொக்கேஷன் எங்கேயெல்லாம் இருக்கும், பெங்களூரில் இருக்கும், சென்னையில், ஹைதராபாத், இது மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ சேலரி எவ்வளோ எதிர்பார்க்கப்படலாம்னா 8,50,000 to 14 லட்சம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு. அது மாதிரி இது ஃப்ரெஷருக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அவசியம் கிடையாது. ஸோ 0லேருந்து 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தனியாக சொல்லிக்குவாங்க. ஸோ இந்த ஜாப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறாலும் ஸோ பிக் பண்ணுங்கள். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தனி டேப்பில் ஓப்பன் ஆகும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஸோ என்ன சம்மந்தப்பட்ட வேலை, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுது, டிசைட் கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருக்கணும்,
ஸோ இங்கே வியூ கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறது மூலியமா யார் போஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள பற்றி பேர், அவங்களோட பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். அப்ளை. ஸோ குயிக் ரிவ்யூ அண்ட் அப்டேட் யுவர் ப்ரொஃபைல். ஸோ கரண்ட் கம்பெனி எதுவும் தேவையில்லை. ஸ்கிப் அண்ட் அப்ளைன்னு கொடுத்துட்டு மூலியமா எந்த ப்ராசஸ் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டீங்க. ஸோ கேட்குற எல்லா ஃபீல்டையும் முடிச்சிட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை ஆயிரும். ஸோ யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை டு திஸ் ஜாப். ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அது மாதிரி சென்ட் மீ ஜாப் லைக் திஸ். ஸோ இது மாதிரி ஜாப்பெல்லாம் உங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகட்டும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஜாப் அலர்ட். ஸோ யூ ஜாப் அலர்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இது மாதிரி உள்ள ஜாப்பெல்லாம் உங்களுக்கு எவ்ரிடே அந்த மெயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் எதுவும் வரனாலும் அந்த ஜாப்ஸை பார்த்துக்க முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரது இல்லாமல் உங்களோட ரெக்கமெண்டட் ஜாப்ஸ். ஸோ 50 நியூ ஜாப்ஸ் இருக்குது. யாருக்காண்டி? ஃபார் மீ. ஸோ நீங்கள் டெஸ்ட் இன்ஜினியர் போட்டு தானே உள்ளே வந்தீங்க. அதனால டெஸ்ட் இன்ஜினியர் ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். டெஸ்ட் இன்ஜினியர் எல்லாமே டெஸ்ட் இன்ஜினியர் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எந்த மாதிரி ப்ரொஃபைல் உங்களுக்கு இருக்கோ அந்த ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற ஜாப் மட்டும் தான் உங்களுக்கு ரெக்கமெண்டட் ஜாபில் வரும். ஸோ ரெக்கமெண்ட் ஜாப் வந்துச்சு அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மை நாக்கரியை கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்கள் ப்ரொஃபைலை எகெயின் அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ சில கம்பெனியை பிளாக் பண்ணாலும் பிளாக் பண்ண முடியும். இல்லை உங்களோட லாகின் பாஸ்வேர்டை மாற்றுறீங்க அப்படின்னாலும் உங்களோட பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி தேவையான ஜாப்பை சர்ச் பண்ணுறது மூலியமாக சர்ச் பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ சர்ச் பண்ணுறதுக்கு நேரடியாக நீங்கள் ஜாப்னு பிக் பண்ணுங்கள். உங்களோட ஏரியாஸ், ஸோ ஸ்கில்ஸு, லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா தனியாக கிரியேட் ஆகிரும். அதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ். ஸோ 40% ஆகிருக்கு. ஸோ வெரிஃபை மொபைலும் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் இதை கவர் பண்ணிடலாம். அதுமாதிரி வெரிஃபை இமெயில். ஸோ வெரிஃபை இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும். ஸோ அந்த மெயில் ஐடி லிங்கை வச்சு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை, அது உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ இது ஒரு வெப்சைட். ஸோ இது மாதிரி வேறு வெப்சைட் இருக்கிறாலும் வெப்சைட் இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டையும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி ஜாப் சர்ச் பண்ண முடியும். ஸோ வேறு என்ன வெப்சைட் இருக்குது? இப்போ ஷைனின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. shine.com. ஸோ இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணுற வெப்சைட்டு தான். ஸோ இதில் எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் லாகின். இதில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் சர்ச் பண்ண முடியும். உங்களை பற்றி இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ண முடியும். ஸோ வெளியே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். பட் பொதுவான ஆப்ஷனில் கிரியேட் ஆகும். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்கமெண்ட் ஜாப்ஸ் என்ன, நீங்கள் இது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க எல்லாமே தெரியும். ஸோ இதில் பாருங்கள், இதில் சிவில் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் வைப்போம். சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெஷருக்கும் ஜாப்ஸ் வேணும். எந்த இடத்துல? பெங்களூரில் வேணாலும் பெங்களூர். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதோட சர்ச்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த 2 வேர்டுக்கும் ரிலேட்டடாக உள்ள ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இதில் சிவில் இன்ஜினியரிங்னு சிவில் சம்மந்தப்பட்ட ஜாப்பெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் அப்ளை பண்ணுறது மூலியமா அந்த ஜாப் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் லாகின் விட்டு வெளியே இருக்கீங்க. ஸோ அவுட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால இப்போ அப்ளை கொடுத்த என்ன ஆகும்னு பாருங்கள், லாகின் பண்ண சொல்லும் கண்டிப்பாக. ஸோ இமெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் நோ. ஸோ புது யூசர் அப்படின்னா ரிஜிஸ்டர் நோவை அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க, அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு அப்ளை பண்ணாலும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், லிங்க்டின் அக்கௌண்ட்னாலும் அந்த லிங்க்டின் அக்கௌண்ட்டை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஜாப் சர்ச் இருக்குது. ஸோ எந்த மாதிரி ஜாப் சர்ச்சை நீங்கள் எடுத்துக்க முடியும். என்ன ஜாப் வெப்சைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ நீட் ஏ ஜாப் அப்படிங்கிறது ஒரு தனி வகையான வெப்சைட். ஸோ இதுலேயும் உங்களோட ஜாபை சர்ச் பண்ணி அதை ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நாக்கோடி சைன்இன். அது மாதிரி தேவையான வெப்சைட்டை நீங்கள் டேரெக்டாகவும் கொடுத்துக்கலாம். இல்லை ஜாப் செஷன் கொடுத்து அதில் கிடைக்கிற லிங்கை வச்சு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஜாப் சர்ச் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் கூகுள் டிரைவை பற்றி பார்க்கலாம்.